இந்த வீடியோவை பாருங்க. இதுல காளி வேஷம் போட்டிருக்கிறவரு இடுப்புல ஒரிஜினல் கை மாதிரி கட்டியிருக்கிறாரு. இவரை பார்த்த உடனே எல்லாரும் கருங்காலி வேஷம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் இவர் சுடுகாட்டு காளி. கருங்காலி சுடுகாட்டு காளி ரெண்டுக்குமே அவ்வளோ ஈஸியில் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல இவர் கழுத்தை சுற்றி நாகம் வச்சுருந்தார். அந்த நாகத்தை பார்த்த உடனே தான் எனக்கே ஒரு சுடுகாட்டு காளி அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போ இந்த வீடியோவில் ஒருத்தர் ப்ளூ கலரில் காளி வேஷம் போட்டுட்டு நடந்து வருவார். ப்ளூ கலரில் வேஷம் போட்டிருந்தாலே அது மையான காளி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர் சுடுகாட்டு காளி. இந்த வீடியோவில் 2 பேர் ப்ளூ கலரில் காளி வேஷம் போட்டுருக்காங்க. அதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு மையான காளி, ரைட் சைடில் இப்போ நான் மென்ஷன் பண்ணி காட்டினவர் வந்து சுடுகாட்டு காளி. என்ன கலரில் வேஷம் போட்டிருந்தாலும் இந்த சுடுகாட்டு காளியை ஈஸியாக அடையாளம் காணலாம். அது எப்படின்னா, இவங்க தலையில் இருக்கிற நாகம் ரொம்ப நீளமாக இருக்கும். எல்லா சாமியுமே நாகம் வச்சுருப்பாங்க கிரீடத்தில். ஆனால் இது வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அதுபோக இந்த சுடுகாட்டு காளி வேஷம் போடுறவங்க மட்டும்தான் கையில், காலில், தோல்லன்னு எல்லா பக்கமுமே நாகத்தை சுற்றி வச்சுருப்பாங்க. இதை வச்சு ஈஸியாக சுடுகாட்டு காளியை அடையாளம் காணலாம். உங்கள் ஊரில் நடந்த தசரா திருவிழாக்களோட வீடியோவை மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள்.